ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டில் இருக்கிற ஃபால்ஸுக்கு ட்ரிப் போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழனியோட டவுன் பஸ் ஏறி இருக்கோம். டவுன் பஸ்ஸில் போய் பழனி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அடுத்து வந்து பொள்ளாச்சி பஸ் ஏறணும். இப்போதான் பழனி பஸ் ஏறி இருக்கோம். பஸ் ஸ்டாண்டு போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நாங்கள் பழனி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். வந்து இறங்கிடுச்சு. அடுத்து பொள்ளாச்சி பஸ் ஏறணும். என்ன ஆச்சுன்னா, கட்டப்பை பிஞ்சு போச்சு. அது இது எடுத்துகிட்டு வந்தோம், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த கட்டப்பை பிஞ்சு போயிடுச்சு. அதுதான் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. பிஞ்சு போயிடுச்சு கட்டப்பை. சரி, பஸ்ஸு பொள்ளாச்சி பஸ் ஏறிட்டு பார்க்கலாம். பொள்ளாச்சிக்கு வந்துட்டோம். பஸ்ஸில் வந்து நின்றுக்கிட்டே தான் வந்தோம், உட்காரவே கிடையாது. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம், நின்றுட்டே தான் வந்தோம். எங்கள் சித்திக்கு வந்து கால் வந்து ரொம்ப வலிக்கிறாங்க. அதனால வந்து இன்னொரு பஸ் ஏறணும். ஆனால் ஏறாமல் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்கும். நீ ஃபால்ஸுக்கு போகணும், இன்னொரு பஸ் ஏறணும். அந்த பஸ் ஏறிட்டு வீடியோ பண்ணணும். உடுமலைப்பேட்டையிலேருந்து திருமூர்த்தி மலைக்கான பஸ் ஏறிட்டோம். ஏறி போயிட்டு இருக்கோம். வியூ செம்மையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு தாத்தா நம்ம வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு. அவரு கூட ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து திருமூர்த்தி டேமுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்க, திருமூர்த்தி டேமுக்கு வந்துட்டோம். பஸ்ஸில் கிட்டத்தட்ட 1 hour ட்ராவல். இப்போ தான் வந்திருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்குது. போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் வச்சு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்க முடியும். இன்னும் போய்கிட்டே இருக்குது. டேம் அவ்வளோ பெரிய டேம் கூட. செகண்ட் டைம் தான் வரேன், நான் மறந்து போச்சு. ஓகே, வழியாக நாங்கள் திருமூர்த்தி டேமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். தண்ணி வருதா இல்லையான்னு தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வேர்த்து போச்சு. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்கள் அம்மா விசுக்கு விசுக்குன்னு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனலாக ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல மனுஷங்களை விட குரங்குக தான் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கட்டப்பைய வேற பிடுங்கிருச்சு. நாங்கள் போகும்போது துணி கட்டப்பை எங்கள் சித்தி வச்சுருந்தாங்க. எங்கள் சித்தி கட்டப்பை குரங்க பார்த்தவொடனே கட்டப்பைய கீழே விட்டுட்டாங்க. அது அப்புறம் போய் துணியெல்லாம் எடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அதுலேருந்து பிடுங்கிட்டு. வெயில் ரொம்ப தாங்க முடியல. தலையை நினச்சிட்டேன். ஸ்கூல்லையும் இப்படி தான் பண்ணுவேன்னா, ஸ்கூலில் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ஸ்கூலில் இப்படி தான் தலையை நினச்சிக்குவேன். இங்கேயும் வந்து நினச்சிட்டேன். இந்த இடத்துல வியூ வந்து செம்மையாக இருக்குது. கட்டப்பை தூக்க விட்டாங்க, என்னை மட்டும் கட்டப்பை தூக்க விட்டாங்க. மேலே வேறு நடக்கணும். குரங்கு எக்கச்சக்கமான குரங்கு. இப்போ மலை மேலே போய்கிட்டு இருக்கோம். குரங்குனா சேட்டை பண்ணாது. குரங்கு சேட்டை பண்ணுதாம. மேலே போகணும். அங்கே பாருங்க, மேலே போகணும். குரங்கு இன்னும் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்தேன்னா குரங்கு ஃபோனை பிடிங்கிடும். அப்புறமே பார்க்கலாம். பாய். மழை ஏறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் நடந்துட்டோம். ஆனால் நல்லா இருக்கு. வியூஸ் ஒவ்வொன்றும் செம்மையா இருக்கு. அருவி தெரியிட்டோம். அங்கதானே போறோம். போய்கிட்டே இருக்கும். என் கிளாஸ்மேட்ஸ் ஞாபகமாக வருது. என் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒவ்வொருத்தரும் கேங்கா வராங்களா. நாங்கள் 14 பேர். எங்கே போனாலும் 7 பேர் பாய்ஸ் எல்லாரும் எங்கே போனாலும் எங்கே போயிட்டு வருவோம். அவங்க ஞாபகமாகவே இருக்கு. எந்த இடத்துக்கு வந்தாலும் அவங்க ஞாபகமாகவே இருக்கு. இங்க வந்து குணா கோகையில மனிதன் நடந்து கொள்ள இது மனித காதல் இல்லன்னு இது டைலாக் பேசிக்கிட்டு இருக்கா. மொட்டை வெயில் எரிக்குது. வெயில் பாருங்க, கூட இந்த மலையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. செமையா இருக்கு. அருவிக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தா கடைசியில எதிர்பார்த்த மாதிரியே தண்ணி இல்லை.
தெரியுதா? இல்ல இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம். எவ்வளவு தண்ணி இல்ல, குடிக்க கூட தண்ணி இல்ல. நம்ம உட்காந்துக்கிறோம். பாத்ரூம் கழுவ தண்ணி. நாங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது. தண்ணியே இல்ல. என்னடா இப்படி ஆயிடுச்சு. காலையில குளிச்சது, இங்க வந்து குளிக்கலான்னு ஆசையா வந்தேன். அங்க இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். 1 கிலோமீட்டரா? கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன். எப்ப நடக்கணும் அடுத்து உடஞ்சு போயிருந்தோம் பாத்துக்கோங்களேன். ஆனா வரலாம், ஆனா நீங்க எல்லாருமே இங்க வாங்க, ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸ். தண்ணி இருக்கே தவிர சுத்தமா இல்ல. வியூ எல்லாம் நல்லா இருக்கு, அது ஒன்ன பார்த்தோம். மற்றபடி நாங்க எதிர்பார்த்த மாதிரி எங்களால குளிக்க முடியல. அப்படினாலும் குளிப்போம். இங்க பாருங்க, இந்த தண்ணியில யாராச்சும் குளிப்பாங்களா? கொஞ்சம் நீங்களே பார்த்து சொல்லுங்க. இந்த தண்ணியில யாராச்சும் குளிப்பாங்களா? தெரியல. கொஞ்சம் தண்ணி. சரி, நான் வந்து குளிக்கிறோமா இல்லையான்னு தெரியல. அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பலனா இப்ப நான் இங்க குளிச்சுக்கிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். திரும்ப வந்த பஸ்லயே தான் திரும்ப போறோம். குளிச்சு இப்ப வந்து இது பஜ்ஜி ஒன்று வாங்கினோம், மிளகா பஜ்ஜி ஒன்று வாங்கினேன். ரொம்ப சுடுது. அவ்வளோதான். இனி நம்ம திரும்ப போய் எங்க உடுமலைப்பேட்டைக்கு போய், உடுமலைப்பேட்டையிலேருந்து பழனிக்கு போய், பழனியிலேருந்து வீட்டுக்கு போகணும். வீடியோ எடுக்க முடிஞ்சாதான். ஏன்னா சார்ஜ் கம்மியாக இருக்கு. பார்க்கலாம், போயிட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து பழனி பஸ் ஏறி இருக்கோம். மணி வந்து 7:30 ஆச்சு. இப்போ தான் வந்து பழனி பஸ் ஏறிருக்கோம். பழனிக்கு போய் பஸ் ஏறணும். கவர்மெண்ட் பஸ் பழனிக்கு போயிடும். பழனியிலேருந்து மினி பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தோம். ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மணி வந்து வீட்டுக்கு நாங்கள் வரும்போது மணி 9 மணி ஆச்சு. 9 மணி ஆச்சு. அதோட இதாயிடுச்சு. கொஞ்சம் டயர்டா இருக்கு. போய் நல்லா தூங்கணும். ஆமா, ரொம்ப வெயில் அடிச்சிச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பண்ணா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். எங்களுக்கு யூ சரி, நான் இதை பத்தி பேச விரும்புறேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு உனக்கு வச்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம்.